ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு சாயந்தரம் ஆர்டிஸ்ட். இன்றைக்கி நம்ம வந்து போக்கிமான் சோர்ஸ் அல்டிமேட் பார்ட் 6 ஓகேங்க, பார்ட் 5 போட்டிருக்கேன். அது பார்க்க பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க போகலாம். என்னது, ஐ ஃபீல் சாரி ஃபார் மை போக்கிமான். நான் வந்து என் போக்கிமான்கிட்ட பண்ணிட்டு கேட்டுக்கணும். If I made them take part is this. நான் வந்து லோலேருந்து லோ லெவல் ஆப்போனன்ஸ் கேட்டு தான் ஹை லெவல் ஆப்போனன்ஸ்க்கு போகணும். நான் வந்து போக்கிமான் வீக்குன்னு நினச்சிக்கிட்டு ஆப்போனன்ஸை இப்படி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஆனால் இந்த வாட்டி நான் பாரு, இந்த வாட்டி நான் உன்னை கண்டிப்பாக ஜெயிப்பேன். வா சேர்மேன் சொல்கிறதுக்குண்ணா, நான் உல்டாவை காட்டுறேன். நீ உல்டாவை காட்டு எனக்கு என்னடா. இப்போ பாடுறா, எலக்ட்ரோ பால். என்னங்க எலக்ட்ரோ பால்லாம் வித்தியாசமாக இருக்குது. சரி, பால் மாதிரி தானே போடு. என்னடா இது? இப்போ பாடுறா, போடாங்கிட்டு புதுசாக இருக்கே. என்னங்க சபையாக போகுது அப்படி சொல்ல நம்பிடாதீங்க. வாட்டர் பல்ஸ் பயன்படுத்தி எல்லாம் ஓகே. ஃப்ராகிட்டியர் நல்ல லெவல் தான் எழுதியிருக்கேன். இன்னும் மற்ற லெவலில் ஏறணும். என்னது முடியலடா வீடி. சரி முடி, ஆனால் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். நான் இன்னும் ஹார்டை காட்டல. முன்னாடியே பண்ண சொன்னோம். இன்னும் அடுத்த வாட்டி தான் என்னோட மறுபடியும் சொல்கிறேன். அடுத்த வாட்டி நான் தான் ஜெயிப்பேன். இப்போ நம்ம ஹைப்பர் போர்ஷனா எப்பாடா அவனுக்கு நம்ம ஹைப்பர் போர்ஷன் கொடுத்துட்டு போயிருக்காம்பா, பார்த்துக்கோங்க. நாம் அவனுக்கு பண்ணோம்ல, அதாவது இவையார் என்னது ஃப்ளேர் எனக்கு பதிலாக சிம்சாரா. நல்ல ஆஃபர் தான். இருங்க வரேன். நம்மள்கிட்ட சாரி தம்பி, என்கிட்ட ஏற்கனவே பீக்காச்சுக்கு போடுறேன்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட ஏற்கனவே ஒரு 6 ஹைப்பர் போர்ஷன் இருந்தது தம்பி. இப்போ நீங்கள் வேறு ஒன்று கொடுத்துட்டியா, இப்போ இது ஒன்று வேறு. யார் வேணா போட்டுக்கோ. ஆமாங்க. இவனுங்க டீம் எல் தானே. யாரு அப்பு வந்துட்டியா? என்ன சத்தத்துக்குள்ளே வந்துட்டான். இப்போ பாரு சாய், இப்போ நம்ம எல்லாருமே சரௌண்டட் பை அடோரிங் ஃபேன்ஸா. நம்ம வந்து ஃபேன்ஸா என்னடா ஜோக் பண்ணுற? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. மிடில் தான் நீங்கள் இருப்பீங்க. அப்படியா? ஐயோ என்ன சொன்ன தெரியலையே. யா அண்டு கேன்ட் யூ சி தட் ஐ எம் ஆப். நான் தான் ஆப்பு. நீங்கள் பார்க்கலையா நான் ஆப்புன்னு? நான் தான் நெக்ஸ்ட் சாம்பியன். ஓ டே, இவன் என்ன பெரிய ஜோக்கராக இருக்கிறான். இவன் ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்கிறான்டா. நீ ரொம்ப ஃபன்னிடா டே. நான் சிரிக்க மறந்து போயிட்டேன். இது காமெடியாடா உனக்கு. இப்போ அந்த காமெடி ட்ராஜடியாக போய் ட்ராஜடினா எனக்கு கூட எனக்கு தெரியாது. பார்த்துக்கோ.
நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஜோக் பண்ணுறேன்னு, ஆனால் என்ன ப்ரூவ் பண்ணுவேன் பாரு. இப்போ நான் உங்களை மறுபடியும் பேட்டில் பண்ணுறேன். அது ரெடியா? அடுத்த வாட்டி நான் சொல்கிறேன், சாம்பியன் நான் தான் ஆவேன். போட்டுட்டாதரா போடா. நான் சொல்லிட்டேன். ஸ்பார்க் முடித்து. ஓ அதான் அவ்வளோ போல. அந்த ஒரு படத்துலலாம் வரல, ஓரளவுக்கு மட்டும் பேசுறது மாதிரி தான். எவ்வளோ நேரம் தான் நான் கொடுத்துட்டு இருக்கிறது, பேசாம மாட்டேன். நான் பாட்டுக்கு அவங்க அடிக்கட்டும், நான் பாட்டுக்கு அப்படி வைக்க மாட்டேன். ஓ ரெண்டே கிக்கா, இன்னும் ஒரு டிக். ஓ யூனிஃபை 1 2 3 4 3 நான் விழுந்திருக்கேன். முடிஞ்சு போச்சு, போடா வீட்டுக்கு. சேர்மனுக்காரு. ஓகே, அது என்னோட சின்ன தம்பி தான். நாங்கள் 2 பேரும் தோற்று போயிட்டோம். என்னென்ன சொன்னாங்க? சூப்பர் சாய், அதுதான் என்னோட லைவரு. இப்போ நம்ம காபூர் போய் சந்திப்போம். அவர் தான் ஜிம் லீடரு. ரைம் இது சுத்தமாக நோக்கம். எனக்கே ரைமிங் தெரியும். ஒன்றுமே பண்ணாங்க. இந்த மாதிரி இதில் ஒன்றுமே காட்டல. இப்போ என்னது செய்வாங்க? ஆரம்பிப்பேன். அடப்பா இவ்வளோ நேரம் அப்படின்னா இவ்வளோ நேரம் பேசாமல் இருந்த காரணம் இதான்மா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் நினைக்கக்கூடாது. அவன் என்ன சொல்கிறான்? அதாவது வாட்டர் அட்டை நான் தான் கப்பு, நான் தான் வந்து நாங்கள் மைனிங்கில் தான், நானும் எங்கள் மைனில் தான் எங்கள் மோட்டர்ஸ் இருக்கல, நான் தான் ஜிம்மில் இருக்கேன். உங்களுக்கு தெரியும். ஐ ரிமெம்பர். ஆமாம், நான் எனக்கு ஞாபகம் இருக்கு. கபுவை பற்றி சொல்லியிருக்கான். வெயிட் பண்ணுங்க.
பயந்துட்டுமா? தேவையில்ல 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 தேவையில்ல. டாக்ஸிக் வந்து வேணாம். தேவையில்ல 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 தேவையில்ல. இப்படியே தான் நான் சொல்லணும் போல இருக்கு. இருங்க அப்படின்னா அயன் அயன் தேவையில்ல 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 தேவையில்ல. கண்டிப்பாக தேவையில்ல 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 ஸ்லெட்டுமா. இது நமக்கு தேவைப்படாது. அயன் டேப் இல்லை, இதை வாங்கிட்டு அயன் டேப் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இருந்துச்சுன்னா அதை வாங்கிக்க. ஃபுல்லாக போண்டா நான். சார்ஜ் பீமு தேவையில்ல 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 தேவையில்ல. சேடக்கலாம் தேவையில்ல 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 போகலையா தப்ப போகிறேன். தேவையில்ல 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 தேவையில்ல. ரெண்டு சைடும் ஸ்டீலும் இது மட்டும்தானே வேலை செய்யும் இருக்கு. பாய்சன் இல்லையா? என்ன பண்ணுறது? எதை விற்கிறது? வேணாம், நம்ம இதையும் சில பேர் காசு மேலே பண்ணிக்கிறாங்க.
பாய்சன் ஜாப் அப்போ என்ன வாங்கிக்குவோம். இல்லை இல்லை, ஸ்டீல் பிங்கா. ஸ்டீலில் எந்த வகையான ஸ்ட்ராங்கான மூவ் இல்லையாடா? இருங்க, கீழேருந்து மேலே வரேன். 120 வரைக்கும் இருக்கா? இல்லை, தேவையில்ல, தேவையே இல்லை. என்னது நேச்சர் பவர், ஸ்கை ட்ராப்பு, அரோரா வில்லு, தேவையில்ல. பார்க்க முடியும். அது டைம் ரொம்ப ஆகிட்டே இருக்கு. இது வாங்கிறதுக்குள்ளே டைம் முடிஞ்சுமே. வழியே இல்லை. வாங்கிட்டு போயிட வேண்டியதான். பாய்சன் ஜாப் மொபைல் எனக்கு தேவையில்லை. நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன். பாய்சன் சாப்பிடலாம் சொல்லலாம். பாப்பா இதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அவ்வளோ அப்படின்னா எல்லாம் வைக்கவே முடியாது. கண்டிப்பாக எந்த போக்குமாதிரி வந்து முடியாதான். நான் கடைசியாக லெவலப்பாய் தான் வந்து இதை எடுக்கணும். என்ன பண்ணுறது, இதுதான் நம்ம தாலி எழுத்து. ஒரு நாள் நான் வந்து அது கோப்படி பண்ணிட்டேன். அவசரப்பட்டு பாய்சன் ஜாப்லாம் வாங்கி விட்டேன். நம்ம எப்படி பண்ணலாமே, நல்ல லெவலை எல்லா பக்கமே அவாய்ட் பண்ணி வந்தா இது யோசிக்கவே இல்லையே. நான் வந்து கெலரியன் சரி, இருக்கிற எல்லா போட்டுமே எடுத்துக்கிட்டு என்ன அதான் நான் பண்ண முடியும். இருபது நிமிஷம் தாண்டி போகிறேன்.
விட்டுட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ என்னோட ஆர்பாக்கை எவ்வளோ பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். பாய். எப்பாடா என்னென்னவோ பண்ணி என்ன கண்டுபிடிச்சிட்டேன். ஏதோ ஒரு 10 ரேர் கேண்டி கண்டுபிடிச்சிருக்கிறேன். பாருங்க இதை நம்ம நெக்கத்துக்கு கொடுத்துருவோம். வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பக்கம் எவ்வளோ வருவோம். இப்படி இன்னும் 1 3 அவ்வளோதான். ஆறு பாக்ஸ் நம்ம கிடச்சிருச்சு. கிராண்ட்ஸா ஆயிலே இது மட்டும்தான் எவ்வளோ இருக்குது. ஓகே எடுத்துக்கோ. இப்பயே வீடியோ 20 தாண்டி தான் ஆகும் போல இருக்கு. ஆமாம் நம்மகிட்ட தான் இது இருக்குல்ல. டிஎம் கேஸ் கொடுத்துறேன். வந்து என்னது எவ்வளோ அட்டாக்கு ஓகே ஸ்டாப்டுகள் போல எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. மற்ற கேண்டி மட்டும் சும்மா இருக்கணும். அதையும் கொடுத்து விட்ருவோம். ஒரு 30 என்னென்னு கொடுத்துருவோம். இப்போ வாடா. இப்போ வந்து அங்கே பேட்டில் முடிச்சிட்டுலாம் கண்டினியூ பண்ண சொல்ல மாட்டேன். 24 தானே ஆகும் போகுது. ஒன்றும் பேச தேவையில்ல. ஐயோ ஹைப்பர் போஷன் மாட்டேன். போய் பரவாயில்ல இருக்கட்டும். நடக்குன்னு தெரியும்டா. இனிமேட்டு சூப்பர் எஃபெக்டிவ் தானே. சூப்பர் ஓகே. நான் சரி இது இதில் நான் இதை போட்டிருந்தானே என்ன இருக்கும். அல்ட்டு ஸ்பாப்பாக இருக்கும். நீ என்ன ரீஸ்டானாலும் இந்த மெகா இனிமேல் நான் மெகா எலிஷன் பண்ணுவேன்டா. கபு இனிமேல் நான் வருவேன்டா. அடுத்த வாடி வரேன்டா. பாய்டா. பாய் கைஸ். இந்த வீடியோ வந்து நம்மள எல்லா பர்ஃபார்மன்ஸையும் விட்டுட்டு இந்த ஹார்பாக்கை விட்டுட்டு மற்ற பர்ஃபார்மன்ஸை ஹீட் பண்ணுவோம். அவ்வளோதான் கைஸ். பாய். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ ஒரு சொல்லிவிட்டேன். சரி பாய் கைஸ். பாய்.